திரைப்படம் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்துட்டு இந்த கூல் சுரேஷ் அவர் வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டிருக்காரு, போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அந்த சிங்கப்பெண் கெட்டப்லேயே வராரு. அது பார்க்கும்போது உங்கள் படம் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் இப்படிலாம் இறங்கி பண்ணுவீங்களா? அது என்ன இருந்தாலும் அது ஒரு காக்கி யூனிஃபார்ம் மாதிரி, அது ஒரு யூனிஃபார்ம் தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு. இதே மற்ற அரசாங்கத்தில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? அவங்க சும்மா விடுவாங்களா? இது ஸ்பெஷல் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி பெண்கள் மட்டுமே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து கண்ணியமாக கையாளணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு. பட் அதை நம்ம கூல் சுரேஷ்ட போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. மினிஸ்டர் கீர்த்தனாவை வந்து அந்த மாதிரி ட்ரோல் பண்ணாங்க. அதுக்காக ட்ரோல் பண்ணுறது வந்து அன்வான்டட். அவங்களோட செயல்பாடை நம்ம விமர்சிக்கலாம். ஈவன் அவங்க அந்த கோயம்புத்தூர் சிறுமி விஷயத்தில் ப்ரெஸ் மீட்டில் கொஸ்டின் பண்ணும்போது ஒரு மாதிரி சிரித்த ஃபேஸில் அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. அண்டு இல்லை நாங்கள் அரசியல் பற்றி இப்போ பேசலை அப்படின்னாங்க. அது கண்டிப்பாக இம்மெச்சூரானது, அது விமர்சிக்கப்படக்கூடியது. பட் இது வீடியோ போடுறது, அவங்க ட்ரெஸ்ஸுங்கிறத ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீல்ஸ் ஃபார்மேட்டில் அவங்க அப்ரோச் பண்ணதில் ஒரு சின்ன இம்மெச்சூரிட்டி இருக்குது. அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது மேயர் பிரியா அவர்களும் அவங்க திருவிக நகருடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களும் அந்த ஒரு பிரச்சனை போச்சு. கார்பரேஷனில் அந்த இடத்துல அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் படி அவங்களுக்கு பவர், ஓவராலாக பார்க்கும்போது எம்எல்ஏக்கு வந்து கொஞ்சம் பவர் கூடுதல் தான். ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா போகுதுன்னா, ஒரு லேடிஸுடைய பிரச்சனை, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. திமுகவுடைய ஒரு மேடையிலே வந்து சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக ட்ரோலில் இருக்காங்க மேயர் பிரியாங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூவில் 2 பேரும் அவங்க டெசிக்னேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவமாக நடந்திருக்கலாம். இவங்க கையவும் நீட்டிட்டாங்கும்போது தாராளமாக கொடுக்கலாம். அதில் ஒன்றும் அப்படி ப்ரோட்டோக்கால் படி அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதில் அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்திருக்கலாம். புரோட்டோக்கால்னு சொன்னாங்க. புரோட்டோக்கால் வச்சு நிறைய கலாய்ச்சாங்க. ஒரு கார்ல இருந்து இவங்க தொங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க புரோட்டோக்காலா மேயர்லாம் போட்டிருந்தாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தாவேகாவின் ஆட்சி 1 மாத காலம் வந்து நிறைவு பெற்றிருக்கு. நிறைய விமர்சனங்களும் இருக்குது, நிறைய மாற்றங்களும் நிகழ்த்தியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்களை பற்றின விமர்சனங்கள், அதுக்கான பதிலடி, திரும்ப விமர்சனங்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. கார்த்தி அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் நிரஞ்சன். உங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும் தாவேகானுடைய ஆட்சி மேலே, அதை பற்றி பேசலாம். சொல்லுங்கள். 1 மாத காலம்ங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். அதுவும் விஜய்க்கோ, விஜய் கட்சி அமைச்சர்களுக்கோ, எம்எல்ஏக்களுக்கோ எல்லாருக்குமே அரசியல் புதுசு. அதனால இந்த 1 மாத காலத்தில் அவங்களோட செயல்பாட்டை கடுமையாக விமர்சிக்கிறது வந்து அறமற்றது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் சில ஒரு தேவையான விமர்சனங்களை முன்வைக்கலாம். தொடக்கத்தில் என்ன மாதிரியான இவங்க செயல்பாடு இருந்ததுன்னா, எல்லா எம்எல்ஏஸும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களாக போய் ஆய்வு பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் தெரியாமல் போய் ஆய்வு பண்ணாங்க. அவங்க கட்சி நிர்வாகிகளும் ஓவர் ஹைப் ஆகி போய் ஆய்வு பண்ணாங்க. அதெல்லாம் விமர்சனமானோன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸாக பதவி ஏற்றவங்களுக்கும் ஒரு யங் ஏஜில் பெரிய அரசியல் அனுபவம் இல்லாமல் பதவி ஏற்றுட்டு அவங்களுக்கும் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் மீடியாஸ்லையும் சில லூஸ் டாக்ஸ் விட்டாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ விஜய் சிஎம்மாக பதவியேற்ற உடனே அவர் கொண்டு வந்த மேஜர் 2 ஸ்கீம்னா 200 யூனிட் இதுவும் அண்டு சிங்கப்பெண் திட்டத்துக்கு அவர் அப்போவே சைன் பண்ணார். பட் அது லான்ச் ஆகுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஸோ 200 யூனிட் ஃப்ரீங்கிறது நிறைய மக்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கக்கூடியது. அது வந்து மக்களை உண்மையிலே ஹாப்பி ஆக்கியிருக்கும். அண்டு சிங்கப்பெண் திட்டம் வந்து ஒரு அட்ராக்டிவான இது. அது மகளிர் பாதுகாப்பு அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் அவர் இந்த தேர்தலில் ஒரு மெயின் ப்ரொபகண்டாவாக பண்ணார். அது அவருக்கு ரிசல்ட்டும் கொடுத்தது. ஸோ அதுக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுங்கும்போது சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இது பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து களத்தில் பலன் கொடுத்தா தான் அதை லான்ச் பண்ணதுக்கான ஒரு பலனும் அவருக்கு கிடைக்கும், மக்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இன்பிட்வீனில் அந்த பவர் கட் இஷ்யூ வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த விஷயத்த அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறது தெரியலை. சரி, ஓகே, இப்போ சம்மர் முடிஞ்சிருச்சு, இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். எஸ், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, அந்த திட்டம் பற்றி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தார். பிரச்சார மேடைகளிலே வந்து
மகளிருக்கான பாதுகாப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னா அவர் வந்து ஜெயிச்சதுக்கு ஒரு மேஜர் ரீசனே மகளிர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு தொகுதியில் வந்து மகளிர் கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் வச்சுருக்காங்க. அவருக்கு அந்த மகளிர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுமே அதிகம். நிறைய இருக்கு. அங்கிருந்தே பிடிச்சிட்டு வராரு. சின்ன மீடியாவிலேருந்தே பிடிச்சிட்டு வராரு. இங்கே நல்லா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு தான். இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து புது யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. புது வாகனம்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் விமர்சனங்கள் வைக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படம் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்துட்டு இந்த கூல் சுரேஷ் அவர் வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டிருக்காரு. போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அந்த சிங்கப்பெண் கெட்டப்லேயே வராரு. அது பார்க்கும்போது உங்கள் படம் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் இப்படிலாம் இறங்கி பண்ணுவீங்களா? அது என்ன இருந்தாலும் அது ஒரு காக்கி யூனிஃபார்ம் மாதிரி அது ஒரு யூனிஃபார்ம் தான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு. இதே மற்ற அரசாங்கத்தில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? அவங்க சும்மா விடுவாங்களா? இதே நீங்கள் லேடி போலீஸ் கெட்டப் போட்டு இப்படி பண்ண முடியுமா? வந்த உடனே பண்ணுறாங்க. அது யாருமே பெருசாக கண்டுக்கல. எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்படியே கடந்து நார்மலைஸாக பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து நான் ரொம்ப தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்ல அதான் அவர் கூல் சுரேஷ் நார்மலைஸுங்கிறத விட அவர் கிட்டத்தட்ட வித்தியாசமா ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி கோக்குமாக்கா பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இந்த சிங்கப்பெண் ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷனை கிண்டல் பண்ணுது அப்படிங்கிறத விட என்டையராகவே அவர் வந்து ஒரு அந்த மீடியாவையோ இதையோ ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரோன்னு தோணுது. பட் இது வந்து ஒரு எப்படி சொல்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. இந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு ஒரு அரசுல இருந்து போய் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஈவன் போலீஸ் ஸ்டேஷனை போட்டு எச்சரிக்கலாம்ல. ஆனா அதான் அதிகபட்சம் ஒரு வார்ன் பண்ணலாம். அவருக்கு ஐ திங்க் நிறைய வார்னிங்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போட்டு நீங்க பிச்சை எடுக்கிற மாதிரியோ இல்ல லஞ்சம் வாங்குற மாதிரியோ நம்மளால காட்சிப்படுத்த முடியும். அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சம்திங்ல வரும். அந்த மாதிரியான விஷயம் தான். இப்போ தேசிய கீதத்தையோ இல்ல தேசிய கொடி இந்த மாதிரி செலக்டிவான சில விஷயத்தை தான் நம்மளால அவமானப்படுத்த முடியாது. அதை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஒரு அலௌடில் இருக்கு. பட் செல்ஃபா நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நமக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும். அதை எந்த மாதிரி பயன்படுத்தணும்ட்டு இருக்கு. இன்னொன்று அட்லாஸ்ட் இது வந்து பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி ஒரு நார்மல் போலீஸ் அப்படிங்கிறத விட இது ஸ்பெஷல் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி பெண்கள் மட்டுமே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து கண்ணியமாக கையாளணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு. பட் அதை நம்ம கூல் சுரேஷ்ட போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு வித்தியாசமா செயல்படுறாரு. எஸ், இதில் வந்து பல்வேறு மாற்றங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு பக்கமும். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏவாக இருக்கும்போது கொஞ்சம் ஆர்வத்தில் போய் எல்லாமே ஆய்வு பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமும் பண்ணாங்க. சில ட்ரோல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் அவங்க மேலே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு, அவங்க ரீல்ஸ் போட்டதுக்கு. ஆக்சுவலி அந்த ரீல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அந்த ரீல்ஸ் வச்சு வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து அதை பாராட்டுறாங்க. குட் இனாக்ரேஷன், நல்லா பண்ணுறீங்க, கொண்டு வாங்க, இதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ நவீனமாக வந்துக்கிட்டு தானே இருக்கணும். மாடர்ன் எரா, மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கும்போது பண்ணி தான் ஆகணும். பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதும், விஜய் சாரும் என் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோ கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்துச்சு எனக்கு. இல்லை விஜய் சார் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறாங்கங்கிறது விஜய் சொன்னது சொல்கிறேன். கோட் சூட் போட்டேன். ஆக்சுவலி கீர்த்தனாவை வந்து அந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ போட்டதுக்கு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து மினிஸ்டர் கீர்த்தனாவை வந்து அந்த மாதிரி ட்ரோல் பண்ணாங்க. அதுக்காக ட்ரோல் பண்ணுறது வந்து அன்வான்டட். அவங்களோட செயல்பாடை நம்ம விமர்சிக்கலாம். ஈவன் அவங்க அந்த கோயம்புத்தூர் சிறுமி விஷயத்தில் ப்ரெஸ் மீட்டில் கொஸ்டின் பண்ணும்போது ஒரு மாதிரி சிரிச்ச ஃபேஸில் அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. அண்டு இல்லை நாங்கள் அரசியல் பற்றி இப்போ பேசலை அப்படின்னாங்க. அது கண்டிப்பாக இம்மெச்சூரானது, அது விமர்சிக்கப்படக்கூடியது. பட் இது வீடியோ போடுறது அவங்க ட்ரெஸ்ஸுங்கிறத விட ஒரு எப்படி சொல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீல்ஸ் ஃபார்மேட்டில் அவங்க அப்ரோச் பண்ணதில் ஒரு சின்ன இம்மெச்சூரிட்டி இருக்குது. அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மாதிரி ஒரு 10,000 crores 20,000 crores இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரீல்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வர்றதுன்னு கிடையாது. அவங்க கவர்மெண்ட் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி மாநிலமாக இருக்கா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 20 yearsக்கு நம்மளால் ப்ராப்ளம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, தேவையான வேலையாட்கள் இந்த பகுதியிலேருந்து நமக்கு கிடைப்பாங்களா, அதை தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த ரீல்ஸை பார்த்துட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. பட் ஓகே, அவங்க ஏதோ ஒரு விஷயம் இனோவேட்டிவாக பண்ணாங்க. அது இவ்வளோ பெரிய ட்ரோலுக்கு ஒர்த்து கிடையாது. அதை கடந்து போகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். பட் அதர் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சோஷியல் மீடியா ஈரா. நீ வந்து ட்ரோலை யூ கேனாட் கண்ட்ரோல் த ட்ரோல். ஓகேவா? இப்போ
அப்படி பார்த்தா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஸ்ட்ரோல் பண்ணுறதுல வந்து டாப் லீடில் இருப்பாங்க. லாஸ்ட்டு டென்யூர் டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ மற்ற மினிஸ்டர்ஸையோ அவங்க பண்ணாத ட்ரோல் கிடையாது. ஸோ அதை வந்து கீர்த்தனா மாதிரி அமைச்சர்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இரும்பு இதயம் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அவர் விஜயை வந்து பெருசாக யாரும் ட்ரோல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் கோட் ஷூட்டை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு சாமிங்கான மாடலான ஒரு அழகான தமிழ்நாட்டுக்கு சிஎம் கிடைச்சிட்டாரு அப்படின்ட்டு தான் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன நான் கோட் ஷூட் போட்டு வரக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தில் கீர்த்தனா வந்து விக்டிம் ஆனாங்க, விஜய் விக்டிம் ஆகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு ரீல்ஸ் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் மூலிமா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே வந்து பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, மினிஸ்டராக இருந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா புஷியானந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் மட்டும்தான் மினிஸ்டராகவும் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து செய்கிற விஷயங்கள் நம்ம வந்து ஏளனமாக பார்ப்போம். அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று, எல்லாரும் ரீல்ஸ் போட்டு தான் பிரபலமே ஆனாங்க. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாம்பரம் எம்எல்ஏ அவர்கள், மினிஸ்டர் அவர்கள், கில்லி சரத் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் முன்னாடி இருந்தே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அந்த மக்கள் நல இயக்கத்திலிருந்து அங்கிருந்து ஆரம்பித்து ரீல்ஸ் போட்டு தான் அவர் பிரபலமே ஆகுறாங்க. இன்னொன்று, திருமயம் தொகுதியில் நின்று சிந்து அவர்கள், அவங்க 2 வருஷமாக வந்து ரீல்ஸ் போட்டு அவங்களுடைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அது ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. காரைக்குடி பிரபு அவர்களும் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வருது, நமக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணல. அதே வந்து அது டிஎம்கே சைடு எடுத்து பார்த்தோம்னா அவங்களும் அதில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க, டிஎம்கே சைடில் ஏற்றுக்க மாட்டுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் டிஎம்கேவுடைய ஐடி விங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற வந்து பெருசாக கையில் எடுக்கல. அவங்க ஓவராலாக சோஷியல் மீடியா எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் தலைத்தளமாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் டிவிக்கு வந்து அதில் வேறுபட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் தனியாக, ரீல்ஸ் தனியாக. நம்ம இங்கே வீடியோ போடுறோம், இப்போ வெளியே கலாய்வு போவோம், வீடியோ போடுறோம், எடுத்து போடுறாங்க. சின்ன பையன் பேசிக்கிட்டு இருப்பான், ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, அங்கேயே பிராண்ட் பண்ணிட்டு வராங்க, நான் தான் இந்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கேயே பிடிக்கிறாங்கல்ல, அது ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. அதையே நம்ம கொஞ்சம் கொச்சைப்படுத்தணும், ரீல்ஸ் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ஆச்சு அப்படின்ட்டு. ரீல்ஸ் ஆச்சு, அதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்னவா நான் பார்க்குறேன்னா, நீ வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாவோ இல்லை அரசோட பிரதிநிதி அமைச்சராவோ ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரீல்ஸ் போடுறதுக்கும் ஆனதுக்கப்போ போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ அமைச்சருக்குன்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அதாவது சட்டப்பூர்வமான கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் ஒரு பொறுப்புகள் இருக்குது. நீ ஒரு அமைச்சரானதுக்கப்புறம் போய் ஆய்வு பண்ணுறத பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட முடியாது. இப்போ தேவைக்கு எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் வந்து ஒரு சோழிங்கநல்லூரில் ஏதோ ஒரு இதில் தீ பிடிச்சிடுச்சு, அதை பார்க்க போகிறாரு. அதை வந்து கத்திப்பட பிஜிஎம்மோட வீடியோ போடுறாரு. அதுக்கு முன்னக்கூட்டி எங்கேயோ போய் பார்த்ததுக்கு நீ பிஜிஎம் போட்டதுக்கும் அதர்தான் அந்த இஷ்யூ சீரியஸுங்கிறது கூட அவருக்கு தெரில. இன்னொரு ஏதோ டெத் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேக்ரவுண்டோட மியூசிக் போட்டார். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது எங்கே ப்ராப்ளம், இது வந்து மக்களுக்கே ஒரு கோபம் வரக்கூடியது. ஈவன் டிவிகேவோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸே என்ன இதுக்கு போய் பிஜிஎம் போட்டு போடுற அப்படின்ட்டு அது நார்மலாக ஆய்வு பண்ணணும். பார்த்துட்டு வர வேண்டிய விஷயத்துக்கு ஏதோ ஒரு ஹாப்பி ஒரு பில்டப் விஷயம் மாதிரி போட்டாங்க. அது அவங்க தொண்டர்களுக்கே டிஸ்டர்ப் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா, அவ்வளோ பேரும் புதுசு, அதான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி எல்லாருமே புதுசுங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்க வேண்டியது வந்து கட்சி தலைமையோட பொறுப்பு. ஓகே, நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, எம்எல்ஏக்களுக்கான பொறுப்பு இது, உங்களோட அதிகார எல்லை இவ்வளோதான், நீங்கள் அதை மீறி செயல்பட முடியாது, உங்கள் தொகுதிக்குள்ளே நீங்கள் இந்தந்த இடங்கள்ல தான் போய் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு மினிஸ்டர்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணணும். அதை மீறி அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு அரசோட ஸ்டேட்மெண்ட். எந்த மினிஸ்டர் சொன்னாலும் அது தமிழ்நாடு அரசு சொன்னதுன்னு போடுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்த அடிச்சு விட்டுட்டு போக முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்த அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க போல். அதனால தான் ஒன்று மினிஸ்டர்ஸ் ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓரளவு டீசெண்டாக பேசுகிறாங்க, ஆர்எல்ஸ் பார்க்காம அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த லெவலில் அவங்க ஒரு சின்ன சின்ன தப்புகள்ல இருந்து பாடம் கற்றுட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க புதுசு, அவங்க நிறைய பிழைகள் பண்ணி தான் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான சோனுக்குள்ளே வருவாங்க. எஸ், இன்னைக்கு பார்க்கும்போது மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் கள ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காரு. லாஸ்ட்டாக 2 முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. என்னென்னா நேற்றுக்கே வந்து போட்டாங்க ஒரு ரூல் வந்து என்னென்னா, அந்த விலைப்பட்டியல் வந்து போர்டாக முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பழனியிலும் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டாரு, சாப்பாட்டில் என்ன குறை இருக்குன்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பேக் போனோம்னா நம்ம பார்த்துருப்போம். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ரைடு போனாரு. அவர்கிட்டயே காசு வாங்கிட்டு உள்ள அனுப்பியிருந்தாங்க. ஆமா. அத பார்க்கும்போது நெறைய பேர் சொன்னது என்னன்னா, இவரு எப்படி திடீர்னு ஆய்வு வராரு? திடீர் ஆய்வு வரக்கூடாது. முன்னாடி நீங்க சொன்னா தாங்க நாங்க பிரிப்பேர் ஆவோம். அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இதுவரைக்கும் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கள ஆய்வுக்கு வராங்கன்னு சொல்லிருவாங்க. நாங்க ரெடியாகி வச்சுக்கிறோம். அப்படின்ட்டு வருது. அது எப்படி பண்ண முடியாதுல்ல? ஆமா. இல்ல அதான் இப்போ ரமேஷ் வந்து இப்போ ஒரு 30 மினிஸ்டர்ஸ் 35 மினிஸ்டர்ஸ் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் மினிஸ்டரா ரைட் நவ் ரமேஷ் இருக்காரு. ஓகேவா? அவருக்கு வந்து ஓரளவுக்கு மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது. சப்போஸ் இஷ்யூ கொஞ்சம் ஸ்பாட்ல எதுவும் கொஞ்சம் கிரைசிஸாக இருந்தால் அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவருக்கு ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ அவர் அறநிலைத்துறை அமைச்சருங்கிறதுனால எல்லா கோயிலுக்கும் போய் அங்கே உள்ள ஒரு பேசிக்கான பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவு மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர். மற்ற அமைச்சர்கள் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விக்னேஷ் ஓரளவுக்கு ப்ரெஸ் மீட்டை கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணார். இப்போ இந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் ஈவன் சரத்துட்டெல்லாம் நேற்று கொஸ்டின் கேட்குறாங்க. லிட்ரலி பேனிக் அவருக்கு. அப்படியே மூஞ்சி வெடத்துட்டு ஒரு 10 பிரஸ் அவர்கிட்ட விடாம கொஸ்டின் கேட்குறாங்க. அவருக்கு பதிலே சொல்ல முடியல. வேகமா லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ரெடி ஆக வேண்டியது இருக்கு. இப்போ அவர் பேர் என்ன, ராஜ்மோகன், ஆதவ், இவர் ரமேஷ் அண்டு அவர் வன்னியரசுலாம் கேட்க வேண்டாம், அவர் மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த மாதிரி ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து நல்லா பெட்டராக இருக்காங்க. ஓவரால் என்டையர் மினிஸ்டர்ஸில் பார்க்கும்போது வன்னியரசு வந்து மச் இம்ப்ரெசிவாக இருக்கிறார். அவரோட மினிஸ்டர் ரூமுங்கிறது வந்து ஏதோ ஒரு காமன் பீப்புள் வந்து இது பண்ணுற மாதிரி ரொம்ப விளிம்பு நிலை மக்கள்லாம் ரொம்ப இயல்பாக அவர்கிட்ட உரையாட முடியுது. குழந்தைங்க நரிக்குறவர் மக்கள்லாம் ஸ்டேபிளில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஊட்டி கொடுக்குறாங்க, அவர் கொடுக்குறத வாங்குறாங்க. மக்கள்கிட்ட அவர் ரெகுலராக தான் ஒரு அதிகாரம் கிடைக்கணும், மக்களுக்கு நான் ஏதோ நல்லது செய்யணும்னு ஒரு கொலை பசியில் காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய பிரியாணி விருந்து கிடைச்ச மாதிரி அவர் அந்த விஷயத்த பண்ணுறாரு. அவரோட செயல்பாடுங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெரிய அளவில் பெருமையை சேர்க்கும். அவரை பார்த்து மற்ற மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். அது அரசுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நானும் அவருடைய செயல்பாடு எல்லாம் பாட்டு வந்துட்டு இருந்தோம். அவரே சொல்லிட்டு இருந்தாரு, பல வருஷ கனவு எங்களுடைய ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது பல வருஷ கனவு. ஈவன் 30 வருஷமா இருந்துமே திருமாவர்கள் வந்து இன்னும் உள்ள நுழைய முடியல. எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காரு, கூட்டணி இருந்திருக்காரு, ஆனா உள்ள போக முடியல. காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டபுள் டிஜிட் கொடுக்காதாகட்டும், மினிஸ்ட்ரிக்குள்ள உள்ள விடாததாகட்டும், அதை வந்து விஜய் செஞ்சு காட்டினார். உண்மையிலே ப்ரைடான விஷயம். 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சி 30 வருஷமா இருக்கவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி தந்து அவருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு மினிஸ்டர் என்னோட கனவுன்ட்டு. நேற்று அந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மக்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுறாரு அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரியோ எம்எல்ஏவோ வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ அவ்வளவு தள்ளி உட்கார்ந்து பார்க்கறது, அவங்கள நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இங்க பிரேக் ஆகுது. இந்த ஜெய்பீம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கும். சூர்யா அவர்கள் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. பக்கத்துல ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கும், அவங்களும் பேப்பர் எடுத்து படிப்பாங்க. கால் போடுவாங்க, ஒரு பார்த்தனே இறக்கிடும். அவர் போடு அப்படிம்பாரு, போட்டு உட்காருவாங்க. ஆக்சுவலி அங்க ஒரு ஈக்குவாலிட்டி சொல்ல வராங்க, சமூக நீதி இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல வராங்க. அது இங்க ரியாலிட்டியில நடக்குது. இன்னொன்னு, அம்மா உணவகத்துக்கும் போறாரு, போய் சாப்பிட்டு பாட்டு அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய தரத்தை வந்து அங்க சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வந்து தேவை. அடிப்படை மக்களுக்கு இதெல்லாம் தான் தேவை. இன்னொன்னு, இன்னைக்கு நீலம் அமைப்புல வந்து போட்டிருந்தாங்க, சென்னையில தான் ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவங்களுக்கு வீடு சரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லா பக்கம் பார்க்குறோம். கழிப்படை வசதியே இல்லை, குளிக்கிறதுக்கும் சரியான இடம் இல்லை அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த விஷயம்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்து அவங்களுக்கான ஸ்கீம்ஸ், அவங்களுக்கான வீடு, அவங்களுக்கான கழிப்பறை அடிப்படை தேவைகள் வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த ஆட்சி மாறினாலுமே இந்த விஷயம் வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம வெறும் ஒரு படம் எடுக்கிறதுக்காகவோ, வெறும் ஒரு பாட்டு ஷூட்டிங்காகவோ வடசென்னை பக்கம் மட்டும் போயிட்டு வரக்கூடாது. ஈவன் சிஎம் அவர்களே வடசென்னை தொகுதியினுடைய ஒரு பிரதிநிதி தான். அவரும் லைவா போகணும். எனக்கு என்ன, திருச்சி கிழக்கு போன சிஎம் அவர்கள் பெரம்பூர் போயிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பார்த்த ஒரு மாஸ் கிரௌட விட நீங்க அங்க பார்த்துருப்பீங்க. அந்த ரெஸ்பான்ஸே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா பெரம்பூர்ல இருந்து பெரும்பான்மையா வந்து உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம்.
அங்க போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான். ஆமா. அவரு கண்டிப்பா விஜய் வந்து பெரம்பூர் போணும். அது வந்து அவருக்கும் ஒரு அவர் வந்து ஜஸ்ட் ஓட்டு கேட்க போனாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் போகவே இல்ல. இப்ப அவர் முதல்வர். அவருக்கு தேவையான சகல வசதிகளையும் அரசே ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அவரால் ஒவ்வொரு தெருக்கும் பெரம்பூர்ல உள்ள ஒவ்வொரு தெருக்கும் போய் இந்த தெரு இந்த நம்ம அவருடைய தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவரால் பார்க்க முடியும். என்ன விஷயம் தேவை அப்படிங்கிறத அவரை பார்த்தும் புரிஞ்சுக்கிட முடியும். அந்த மக்கள்கிட்ட கேட்டும் அவரால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இப்போ ஸ்டாலின் கொளத்தூர்ல தோத்துருந்தா கூட அவர் கொளத்தூருக்கு நிறைய செஞ்சதா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரெகுலர் விசிட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு 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 முன்மாதிரி தொகுதியா வந்து பெரம்பூரை மாத்தணும். கண்டிப்பா அந்த தொகுதி மக்கள் அந்த எதிர்பார்ப்புல தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, இது ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அவருக்கும் ஆட்சி ஃபார்ம் பண்ணி நிறைய ப்ரெஷர்லயே போயிட்டாரு. ஸோ இனிமேல் போவார்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் அதர் தென் கவர்மெண்ட் இஸ் ஒரு டீம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டா உள்ளது. இப்போ நம்ம வன்னியரசையோ இல்ல ராஜ்மோகனையோ இல்ல ரமேஷோ பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ட்டு விட்டா மற்ற மினிஸ்டர்ஸ் சொதப்புறதும் டிவிக்கு அரசு மேலதான் அவங்களும். இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல இப்போ பாலியல் குற்றச்சாட்டு புகார் இருக்கிறதுல பெரிய புகார். அது சிங்கப்பெண் படைன்னு உமன் பாதுகாப்பை தான் இவங்க முன்னிறுத்தி வராங்க. இப்போ அவங்க எம்எல்ஏ அவர் நேரடியான குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்படலாம். ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்காது. உண்மையா பொய்யா இல்லை அது விசாரணைக்கு போகாம அவர் மேலே எஃப்ஐஆர் பதியப்படுமான்னு தெரியல. ஆனால் ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு ரேப் கேஸ் ரிலேட்டடாக எஃப்ஐஆர் பதிதாங்கிறது கவர்மெண்ட்டுக்கு பெரிய இது. ஸோ அது மாதிரி நிர்வாகிகளை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும், ஒட்டுமொத்த ஆட்சியும் கண்ட்ரோலில் வைக்கணும். அப்போ தான் வந்து விஜயோட ஆட்சிக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும். இல்லாட்டி அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. எஸ், நம்ம ஒரு 1 month ஆனிவர்சரி மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சில மாற்றங்கள், சில விமர்சனங்கள் எல்லாமே பேசியிருக்கோம். மோஸ்ட் ட்ரோல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இப்படி பண்ணிட்டீங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குமே. எனக்கு ட்ரோலிங்கா எனக்கு இவரு அமைச்சர் ரமேஷ் அந்த முறுக்கு கேட்டது ஒன் ஆஃப் த ட்ரோலா இருந்தது. கீர்த்தனா வந்து இந்த அவங்க அந்த வீடியோ ஷார்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ல வீடியோ போட்டது ஒரு ஒன் ஆஃப் த ட்ரோலா இருந்துச்சு. வேற சிஎம் டைரக்டா ட்ரோல் பண்ணதுன்னா அசம்பிளியில வந்து உதயநிதி கவுண்டர் கொடுக்கும்போது விஜய் பெருசா பதில் சொல்லல. ஸோ அது கொஞ்சம் மோஸ்ட் ட்ரோலா இருந்தது. ஐ திங்க் எனக்கு இம்மிடியட்டா இந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு வேற எதுவும் மைண்ட்ல இருக்கா? எனக்கு வந்து தூத்துக்குடியுடைய அமைச்சர் எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்கள், அவர் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் நினைக்கிறேன் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு பேசுறாரு, தூத்துக்குடி வந்து ஒரு போர்ட் சிட்டியா நான் மாத்துவேன் அப்படின்னாரு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஒரு பேசுறாரு அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னும் அந்த ஒரு அறியாமை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அது பெருசா ட்ரோலா போகல, கடந்து போயிட்டாங்க. கவனிக்க மத்தது ட்ரோல் ஆகிட்டு இருந்ததுனால இத கூட்டத்துல கவனிக்காம விட்டுட்டாங்க. ஆனா சீமான் புடிச்சிட்டாரு அதை எடுத்து, துறைமுக நகரம் தான் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இன்னுமே நீங்க உங்க தொகுதி பத்தியே உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல. தொகுதி பத்தி தெரியல. அவங்க எந்த துறை அமைச்சர், அந்த துறை நமக்கு அதுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு, நீ மினிஸ்டரா இருக்கும்போது நீ எந்த இஷ்யூவை பத்தி உன்ட கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும். உனக்கு சட்டம் ஒழுங்கு திடீர்னு போய் சட்டம் ஒழுங்கை பத்தி உன்ட கேட்பாங்க. ஏன்னா நீ மினிஸ்டர், பார்ட் ஆஃப் கவர்மெண்ட், உன்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏதோ ஒரு இப்போ ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒரு மக்கள் எதுக்கோ போராட்டம் பண்ணாங்கன்னா அதை பற்றி உன்ட்ட கேட்பாங்க, நீ பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். டிஏட்டையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்டையோ என்னென்ன இஷ்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். கேட்டால் பேசிக்காக ஆன்சர் பண்ண, இல்லாட்டி அதிகபட்சம் ஓகே இது குறித்து நாங்கள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்போம். இது ஒரு டெம்ப்ளேட் ஆன்சர். அட்லீஸ்ட் இதை சொல்றதுக்காவது தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு கூட பேசிக்கா தெரியாம நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனாலதான் ப்ரெஸ்ஸை பார்த்து ப்ரெஸ் ஒரு லெவல் மீறி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ஒரு அவங்களோட எல்லையை மீறுவாங்க. அவங்கள எங்கே கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, பேசிக்கான கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணணுங்கிறது உன்னோட ஆக்சுவல் டியூட்டி. அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இப்போ நிர்மல் ரமேஷர்லாம் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. ரமேஷ் அதான் சொல்றேன், அவரு பழகிட்டாரு. என்ன வேணா கேளு நான் பேசுறேன்ட்டார்ல. அதை தான் நான் சொல்றேன். இப்போ ரமேஷ் மாதிரியோ, சிடிஎன் நிர்மல்குமார் மாதிரியோ, ஆதவ் மாதிரியோ, ராஜ்மோகன் மாதிரியோ, வன்னியரசு மாதிரியோ
டீல் பண்றதுக்கு மற்ற மினிஸ்டர்ஸ் ஓரளவுக்கு அது எவால்வ் ஆகணும். அவங்கள நீ ஈக்குவல் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்களையாவது சொல்ற அளவுக்கு அதுக்கு தான் நீ அவங்களுக்கு வந்து நீ சில ஈவன் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அந்த அது என்ன மினிஸ்டர் இதுல 2வது இடத்துல இருக்காரு. விஜய்க்கு அடுத்த சீனியாரிட்டி மினிஸ்டர் வந்து புஷி ஆனந்த் தான். அவரு மீடியாவை பார்த்தா அவர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது எப்படி பேனிக் ஆவாரோ அது மாதிரி தான் இன்னமும் பேனிக் ஆகுறாரு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய இது வரைக்கும் டீல் பண்ணுறதுக்கும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ரஃப் டீலிங் இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம மறந்துட்டோம். என்னன்னா போன வாரம் நடந்த விஷயம்தான். மேயர் பிரியா அவர்களும் அவங்க திருவிக நகருடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களும் அந்த ஒரு பிரச்சனை போச்சு. சின்ன விஷயம்தான் பார்க்கும்போது. ஆக்சுவலி புரோட்டோகால் படி எம்எல்ஏக்கு தான் பவர் கூடவே, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மேயருக்கு தான். மேயர் அந்த இடத்துல ஆமா அந்த இடத்துல இல்ல அதர் தென்னே மேயருக்கு வேண பவருங்கிறது எப்படின்னா சென்னை ஜிசிசி மாதிரியான ஒரு சென்னை கார்பரேஷனுக்கு மேயருக்கு கொஞ்சம் கூடுதல். ஏன்னா 200 வார்டுக்கும் சேர்த்து அவங்க ஹெட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான பவருங்கிறது கொஞ்சம் கூடுதல் தான். ஓகே, ஓவராலா கார்பரேஷன்ல அந்த இடத்துல அவங்களுடைய புரோட்டோகால் படி அவங்களுக்கு பவர். ஓவராலா பார்க்கும்போது எம்எல்ஏக்கு வந்து கொஞ்சம் பவர் கூடுதல் தான். ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா போகுதுன்னா, ஒரு லேடிஸுடைய பிரச்சனை, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. திமுகவுடைய ஒரு மேடையிலே வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக ட்ரோல்ல இருக்காங்க மேயர் பிரியாங்கிறாங்க. நீங்களே மேடை போட்டு நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்களே அப்படின்னுச்சு. இன்னொரு மேடையில பார்த்தா மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் பிரியா அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்றாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு மீம்ஸ் தான் இது. என்னன்னா இங்க வந்து லேடிஸுக்கு தான் பிரச்சனை, லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஆமா, அது ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூல 2 பேரும் அவங்க டெசிக்னேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவமா நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவங்க வந்து சிஸ்டர் ஓனா கொண்டு வந்து டக்குன்னு ரிப்பனை கட் பண்ணாங்க. பிரியா கட் பண்ற டைம்ல கட் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்க வந்து அதுக்கப்புறம் நடக்கலையா? அதுதான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க. ஓகேவா? கட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அப்போ விளக்கு ஏத்துறது மேபி அவங்களுக்கு அந்த காண்டு இருந்துதான்னு தெரியல. காண்டு இருந்தா கூட நீ கொடுத்துருக்கலாம். ஒருவேளை பக்கத்துல அவங்க ஐஏஎஸ் ஆபீசர் நிக்காங்க, நீ அவங்களுக்கு கொடுக்குற, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா ஓகே. இவங்க கையவும் நீட்டிட்டாங்கும் போது தாராளமா கொடுக்கலாம். அதுல ஒன்றும் அப்படி புரோட்டோகால் படி அவங்க தான் ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுல அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா நடந்திருக்கலாம். அது இவங்கள ட்ரிகர் பண்ணி இவங்க இம்மீடியட்டாக கிளம்பிட்டாங்க. இவங்க ஒருவேளை ஓகே இது ஒரு விஷயம் இல்லைன்ட்டு இவங்க நின்றுருக்கலாம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் காமாக இருந்திருக்கலாம். ஒரு வீட்டில் வந்து நாத்தனார் கொழுந்தியா சம்திங் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை போட்டு பொதுவாக மூஞ்ச தூக்குவாங்க, எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், கொஞ்சம் அந்த வாடை அதில் வீசிச்சு. அதனால தான் அது பொம்பளைங்களுக்குள்ள சண்டைனாங்க. அது வந்து ட்ரோலுக்கு சொல்ற மாதிரி இருந்தா கூட அதுல ஒரு சின்ன லெவல் மீனிங் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு வேளை பல்லவி இடத்துல ஒரு மேல் எம்எல்ஏவோ இல்ல பிரியா இடத்துல ஒரு மேல் மேயரோ இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த இஷ்யூ இப்படி நடந்திருக்காது. அது ஒரு 2 பேரும் முறைச்சிட்டு இருந்திருக்கலாம், அது மாதிரி விஷயம் இருந்திருக்குமே தவிர இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அண்டு ராஜ்மோகன் சச் அ நைஸ் கை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் டீல் பண்ணுறாரு. அவங்க ஆட்சியாக எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் டீல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அது மாதிரியான விஷயங்களாம் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரியாவும் அதுக்கேற்றாப்புல அந்த விஷயங்களை டீல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒரு எபிசோட் மாதிரி அவங்க 2 பேரோட ஃபைட் முடிஞ்சிருச்சு. புரோட்டோகால்னு சொன்னாங்க, புரோட்டோகால் வச்சு நிறைய கலாய்ச்சாங்க. ஒரு கார்ல வந்து இவங்க தொங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, இதுதான் அவங்க புரோட்டோகால் மேயர்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.